பயிற்சி 5.1ல் கொஷின் நம்பர் 6 பாருங்கள். கொஷின் நம்பர் 6 இந்த சம் இப்போ பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? 1 + x³ ஹோல் பவர் 50 இன்ட்டு x² + 1/x ஹோல் பவர் 5. இதோட விரிவில் x⁴ கெழுவை காண்க. x⁴ கெழுவை காண்க. அது எப்படி போகிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய 1 + x³ ஹோல் பவர் 50க்கு தனியாக எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி x² + 1/x ஹோல் பவர் 5 தனியாக எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள். 1 + x³ ஹோல் பவர் 15 இருக்கா? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். அதாவது இது a + b ஹோல் பவர் n அந்த ஃபார்மால் இருக்குது. nc0 50c0. அடுத்தது a பவர் n 1 பவர் 50 வந்தாலும் 1 தான். b பவர் 0 x³ பவர் 0 போடல, anything பவர் 0 1 தான். அதனால் அந்த ரெண்டு டைம் போட தேவையில்லை. அடுத்தது nc1 50c1 1 பவர் n - 1 49ன்னு போட்டனாலும் அது 1 தான். அப்போ a டைம் இதில் வர தேவையில்லை, b டைம் மட்டும் போடாது. x³ பவரில் 1 ப்ளஸ் 50c2 x³ பவரில் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 50c50 x³ பவரில் 15 வரும். x³ பவரில் என்ன வரும்? 50 இந்த இருக்கா. லாஸ்ட்டாக x³ பவரில் 50 இந்த வரைக்கும் எழுதிக்கலாம். அதாவது இதில் a பவரில் வந்து நம்மளுக்கு அப்படியே ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் a 1 பவரில் 50, அடுத்து 1 பவரில் 49, 1 பவரில் 48 அப்படி வந்துகிட்டே இருக்கும். இங்கே 1 பவரில் 0 வரும். அதை நம்ம போட தேவையில்ல. a வந்து 1ங்கிறனால அது நம்மளுக்கு பாதிப்பு வராது, அதை போட தேவையில்ல. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபிகேஷன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு 50c0ன்னு இருந்தது இல்லையா, இதோட வேல்யூ வந்து 1. 50c0வோட வேல்யூ 1, nc0வோட வேல்யூ 1. அடுத்து 50c1 50 வருமா? 50x³. அடுத்து 50c2 x⁴ 6 ப்ளஸ் 50c3 x⁴ வரும். அடுத்தது x⁴ வரும். இதே மாதிரி இதை எக்ஸட்ரா போட்டுகிட்டே போகலாம். 50 ப்ளஸ் எக்ஸட்ரான்னு போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டுக்கான சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சுது. செகண்டுக்காக பாருங்கள். x² + 1/x ஹோல் பவர் 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு பாருங்கள். nc0 5c0 x² பவர் 5 1/x ஹோல் பவர் 0 வரும்னால அது போட தேவையில்ல. anything பவர் 0னால அது போட தேவையில்ல. அடுத்தது 5c1 x² பவர் 1 குறைச்சா 4 உங்கள் 1/x பவரில் 1 ப்ளஸ் 5c2 x² பவரில் 3 1/x பவரில் 2. என்ன 1/x பவரில் 1 அதிகமாகும். அடுத்தது 5c3 x² பவரில் 2 ஏன்னா ஒன்று குறைஞ்சிட்டே வருதா, 1/x பவரில் 3. அடுத்து 5c4 x² பவரில் 1 ஒன்றுனா போட தேவையில்ல, 1/x பவரில் 4 ப்ளஸ் 5c5 x² பவர் 0 வரும். இந்த இடத்துல அது நம்ம போட்டு காட்ட தேவையில்ல. anything பவர் 0 1 1/x பவர் 5 கடைசியாக லாஸ்ட்டில் 5 முடிஞ்சிருச்சா. இப்போ ஒவ்வொன்றா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ அடுத்தது பாருங்கள். இந்த 5c0 x² ஹோல் பவர் 5 வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் 5c0னா 1 தானே, x⁻10 மட்டும் தான் வரும். அடுத்தது 5c1 எவ்வளவு? 5 x⁸8 இன்ட்டு 1/x. 5c2 எவ்வளவு? 10 x⁻6 இன்ட்டு 1/x². அடுத்து 5c3 எவ்வளவு? 10 5c3னா 543/1 2 3 அது மாதிரி போட்டு பார்க்கணும். x⁴ 1/x³. அடுத்து 5c4 எவ்வளவு? 5c4னா 5c1 அப்போ 5 இதில் x²க்கு இதில் x⁴ கேன்சல் ஆச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? அப்படியே வச்சுக்கோ. x² 1/x⁴ அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் லாஸ்ட்டாக இது 1ன்னு வந்துருமா, nc என்ன 1 அப்போ 1/x⁴ மட்டும் இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதனுடைய சிம்பிளிஃபிகேஷனை பார்க்க போகிறோம். என்ன சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா, இப்போ இந்த x⁻10 இருந்தது இல்லையா, x⁻10 அது அப்படி தான் இருக்குது. இதில் ஒரு எக்ஸ் இதுக்கும் ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிட்டா x⁻5 × x⁻7. இதை கேன்சல் பண்ணால் 10 × x⁴ ப்ளஸ் 10 × x. இதை கேன்சல் பண்ணால் 10 × x ப்ளஸ் 5/x² வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் ப்ளஸ் 1/x⁴ ப்ளஸ் 1/x⁴. ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க? x⁴ கெழு தானே கேட்டிருக்காங்க. x⁴ கெழு அப்படின்னா நம்ம ரெண்டு டைம் பெருக்கும்போது தானே வரணும். பெருக்கும்போது x⁴ அந்த ஃபஸ்ட்டு டைமில் பாருங்கள். இதில் x⁻3 இதில் 1ஐயும் இதில் x⁴ஐயும் இன்ட்டு பண்ணலாம். இதில் x⁴ 1 × 10 அதெல்லாம் வந்து x⁴ கெழு. ப்ளஸ் இதில் x³ கீழே எவ்வளவு? 50னா இதில் x கீழே எடுத்துக்கோ 50 × 10 அப்போ தானே டோட்டலாக x⁴ வரும். 50 × 10 ப்ளஸ் இதில் அடுத்தது 50 அடுத்தது இதில் x⁻6 எடுத்துருக்கோமா, 50c2 இருக்கு இல்லையா, x⁻6 இப்போ x⁻10 ஓகே, 5 × x⁻7 ஓகே. எப்படி வந்துச்சு? இதான் சார் இங்கே 1 × 10 ஓகே, 50 × 10 ஓகே.
அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் பவர் 6 எக்ஸ் பவர் 6 நம்மளுக்கு என்ன எக்ஸ் பவர் 4 தானே வேணும். அப்போ இங்கே பை எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த டைம் எடுத்துக்கணும். அப்போ தான் டோட்டலாக 2 பேருக்கு போது எக்ஸ் பவர் 4 வரும். 50c2 × 5 50c2 × 5 இது எக்ஸ் பவர் 9 இங்கே எக்ஸ் பவர் 9னா இங்கே எக்ஸ் பவர் 9 மைனஸ் 50c3 தானே 50 இல்லை ப்ளஸ் 50c3 தான். 50c3 இங்கே எக்ஸ் க்யூபோட கீழே எடுத்துக்கலாம். எக்ஸ் க்யூப் வர மாதிரி 10c4 50c3 × 10 மட்டும் தான் வரும். 50c3 × 10 சரி 10 வராதா. நம்ம எக்ஸ் பவர் 3 வர்றது கீழே எங்கே இருக்குது. அதாவது நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 வேணும். அப்போ இதில் லாஸ்ட் டைம் வந்து பாருங்கள் 50c3 இது எக்ஸ் பவர் 9 அப்போ கீழே எக்ஸ் பவர் 4 வரதை எழுது 5 தானே இதோட கீழே 5. அப்போது 50c3 எக்ஸ் பவர் 5 இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸ் பவர் 5. அப்போ தான் இதில் எக்ஸ் பவர் இதில் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆச்சுன்னா இதில் நம்மளுக்கு எக்ஸ் பவர் 5 கிடைக்காது. இந்த லாஸ்ட் டைம் தான் எக்ஸ் பவர் 5. அப்போ இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணும்போது 50c3 × 1 50c3 × 1 அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ரெண்டையும் பெருக்குனா நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 வர மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட் ஆன்சர் 10 அடுத்தது 500 அடுத்தது 6125 அடுத்தது 19600 டோட்டலாக 26235 இந்த ஆன்சர். அடுத்தது அதுலேயே 7வது கொஸ்டின் பாருங்கள். 7th கொஸ்டின் என்ற விரிவில் மாறிலி உறுப்பை காண்க. இந்த விரிவில் மாறிலி உறுப்பு கண்டுபிடிக்கலாம். சரி இந்த 2x³ ஏன்னு எடுத்துக்கலாமா. 2x³ ஏ. பியோட வேல்யூ எவ்வளவு -1/3x². இது பி. என்னோட வேல்யூ 5 அதை தெரிஞ்சுக்குங்க. அப்போது ஏபிஎன் 3க்கு வேல்யூ இருக்கா. TR+1க்கு என்ன ஃபார்முலா NCR A⁻n−r B⁻r அதில் என்னுக்கும் ஏவுக்கும் பிக்கு வேல்யூ போடுங்க. 5CR A பவர் 2x³ பவர் n−r 5−r -1/3x² ஹோல் பவர் ஆரோட வேல்யூ ஆர் தான். இப்போ 5CR 2⁻5−r இந்த லைன் எக்ஸ் பவர் இந்த 3 பெருக்கும்போது 15 - 3r. இதில் வந்து பாருங்கள் -1/3 ஹோல் பவர் ஆர்னு வருமா. அதை -1/3 நான் -3ன்னு போகிறனால ஹோல் பவர் -rன்னு போட்டுக்கலாம். அடுத்தது எக்ஸ் பவர் 2 மேலே வந்து எக்ஸ் பவர் -2 அதுவும் r எக்ஸ் பவர் -2r இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது 5CR 2⁻5−r -3 பவர் -r மீதி இருக்கிறது எக்ஸ் பவர் 15 இது 3r இது -2r அப்போ -5r. இப்போ மாறிலி உறுப்பு வேணும்னா எக்ஸ் பவரில் வரது என்னென்னு வரணும் 0ன்னு வரணுமா. இப்போ 15 - 5r = 0ன்னு எடுத்துக்கோ. இப்போ 15 = 5r அப்போ ஆரோட வேல்யூ 3 இப்போ மாறிலி உறுப்பு வேணும் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அந்த ஆரோட வேல்யூ கொண்டு வந்து இந்த ஸ்டெப்பில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. போடும்போது என்ன வரும் 5C3 ஆருக்கு பதிலாக 3 2⁻5 - 3 அதை மீதி தான் எக்ஸ் பவர் 0 வந்துடும். அது போட தேவையில்லை. அப்போ 5C3னா 5C2க்கு ஈக்குவல். அப்போ 10 மட்டும் வரும். 2/2ன்னு வரும். அது 4. அந்த மைனஸ் இருந்தது இல்லையா அந்த -3/-3 அதை என்ன எழுதிக்கலாம்னா 1/3/3ன்னு எழுதலாம். 3 அந்த -3/3 எழுதிக்கலாம். இந்த மைனஸ் வந்து நம்ம முன்னாடி போட்டோம். 3/3னா 27 அந்த /27 அப்போ டோட்டலாக -40/27 40/27. அடுத்தது கொஷின் நம்பர் 8 பாருங்கள். கொஷின் நம்பர் 8 -300 3/600 கடைசி 2 இலக்கங்களை காண்க. 3/600 கடைசி 2 இலக்கங்களை காண்க. 3/600 எப்படி பிடிக்கலாம்னா 3² ஹோல் பவர் 300 எழுதலாம். 3² ஹோல் பவர் 300 3² 9 அப்போ 9/300 எழுதலாம். 9 வந்து 10 - 1 ஹோல் பவர் 300 இந்த மாதிரி மாற்றிக்கணும். அதாவது A+B ஹோல் பவர் n அந்த ஃபார்முலா வர மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம். 10 - 1 ஹோல் பவர் 300. ஓகே அப்போ அந்த ஃபார்முலா NC அதாவது எக்ஸ் பவர் NC0வா 300C0 NC0 300C இந்த லைன் இப்போ சொல்லலாம். 300C0 10/300 1/300 0 போடுவோம். அது போட தேவையில்ல. ஏதாவது பவர் 0 வரலாம் அது போட தேவையில்ல. அடுத்தது ஒரு டைம் விட்டு ஒரு டைம் ப்ளஸ் பண்ணணும் இல்லையா. -300C1 10⁻1 குறைச்சிக்கோ 299 -1 பவரில் 1ன்னு வரும். -1/1 அதாவது 1 -1ன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம் இங்கே மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக போடலாம் 1/1. அப்போ அதில் பி டைமே போட தேவையில்ல. ஏ டைம் மட்டும் போட்டால் போதும். அப்போ 300C2 10/298 300C அது ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ் போகிறனால பியோட வேல்யூ 1 எடுத்துக்கலாம். அந்த 1 வந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா 1 பவரில் 20 1ங்கிறனால அது போடவே தேவையில்லை.
இதே மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா லாஸ்ட்டுக்கு 2 டைம் என்ன வருது பாருங்கள், -300னா சி 299 10 பவரில் 1ன்னு வரும், அது 10 மட்டும் போட்டால் போதும். ப்ளஸ் 300 சி 300 10 பவரில் 0 வரும், அதுவும் போட தேவையில்ல. ஓகே, இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் 300 சி 0 அப்படின்னா இந்த சிஸ்டமுக்கு இந்த 0 வரனால அது NC 0 1 ஆயிருமா. அப்போ 10 பவர் 300 அது மட்டும்தான் இருக்கும், அதை வச்சு இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள். எல்லாருமே 10 ஸ்கொயரை வெளியே எடுத்துருக்காங்க, எல்லாருமே 10 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டாங்க, அதாவது 100 வெளியே எடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லாருமே 10 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும் அப்படின்றது அங்கே எழுதியிருக்கும், பார்த்துக்கோ. வெளியே எடுத்துட்டோம்னா 10 ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா 10 பவரில் 298 தான் இருக்கும். -300 × 10 பவரில் 297 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 300 சி 298 மட்டும் போட்டால் போதும். அது 10 அந்த வரக்கூடிய 10 பவர் 2 அதாவது 100 வெளியே எடுத்துட்டோம். -300 × 10 ப்ளஸ் 1 லாஸ்ட் டைமு 1. எப்படி இருந்தாலும் சரி கடைசியாக நம்மளுக்கு வந்து 1 ஆட் பண்ணுறோம், அது இல்லாமல் எல்லாருமே 10ஆல் 00 வருது. அப்போ கடைசி 2 இலக்கங்கள் கண்டிப்பாக 0வும் 1 தான் வரும். ஏன்னா கடைசியாக இங்கே 1 இருக்கா, அப்போ கடைசி டிஜிட் வந்து 1. கடைசிக்கு முன்னாடி பாருங்கள் எல்லாத்துலேயுமே இங்கே 0 வரனால 0 1. அப்போ கடைசி 2 இலக்கங்கள் 0 1. இதிலே 5 எடுத்துக்காட்டு 5.11 பாருங்கள். இதே மாதிரி தான் 7 பவர் 400 கடைசி 2 இலக்கங்களை காண்கவா. 7 பவர் 400 அப்படின்னா அதை வந்து 7 ஸ்கொயர் பவரில் 200 போடலாமா. அப்போ 49 பவரில் 200னா 50 - 1 ஹோல் பவர் 200. இப்போ லாஸ்ட் சமம் பாருங்க, NC 0 200 C 0 A பவர் 50 பவர் 200, அது 1 பவர் தான் நம்ம போட தேவைன்னு சொல்லிடுச்சு. 1 பவரில் 0 1 2 3 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும், அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அதை நம்ம போட தேவையில்ல. 1 பவருங்கிறனால போட தேவையில்ல. அடுத்தது -200 C 1 இதிலிருந்து சொல்லலாம். -200 C 1 அப்போ 50 பவரில் 1 குறையும் 199 ப்ளஸ் போட்டுக்கோ, மைனஸ் வந்தனால ப்ளஸ்ஸு 200 C 2 50 பவரில் 198. அடுத்து -200 C இப்படி போயிட்டே இருக்குதுன்னா ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கடைசி 2 டிஜிட் தரேன், கடைசி 3 டிஜிட் எழுதியிருக்கேன். 200 C 198 -200 இது ப்ளஸ் தான், 198 இரட்டை இருந்தானே, அப்போ ப்ளஸ் போட்டுக்கோ. 200 C 199 இங்கே மைனஸ் போட்டுக்கோ, ப்ளஸ் 200 C 200. இப்போ இது கூட என்ன சேர்த்துறோம், 50 பவரில் 2 அடுத்து 50 பவரில் 1, இது 50 பவர் 0 தான் போட தேவையில்ல. அந்த மாதிரி நம்ம வரிசை எழுதிக்கலாம். எல்லாருமே 50 ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும், இதில் 200 C 0 இது 0ங்கிறது இது 1ங்கனால அது போட தேவையில்ல விட்டுரு. அப்போ 50 பவரில் 198 இருக்கும், மைனஸ் இது NC 1 200 -200 அப்படியே இருக்கும், இது 200 50 பவரில் தான் 2 எடுத்துட்டோமே. இப்போ 50 பவரில் 197 இருக்கும், ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ். ஓகே, அதே மாதிரி கீழே இங்கே வரும்போது 200 C 198 200 C 2ன்னு சொல்லலாமா, இல்லை அப்படியே தான் எழுதிட்டாங்க. எடுத்துட்டு 50 பவர் 2 தான் வெளியே எடுத்துட்டோம், அது எதுவும் எக்ஸ்ட்ரா வராது. மைனஸ் இது வந்து இதோட வேல்யூ 200 C 1னா -200 மட்டும் வரும், இன்ட்டு 50 ப்ளஸ் 1. இது வந்து இது ரெண்டுக்கும் பாருங்கள் நம்ம வெளியில் எதுவுமே எடுக்கலை, அதாவது காமனாக இப்போ போன சமம் மாதிரியே போன சம்லேயும் இது சொல்லலை உங்களுக்கு. இதோட அந்த ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு. மீதி லாஸ்ட் 2 டேர்மில் இருந்தோம் நம்ம இந்த 10 ஸ்கொயரை வெளியே எடுக்க முடியாது, லாஸ்ட் 2 டேர்மில் இருந்து எடுக்க முடியாது. அதனால லாஸ்ட் 2 டேர்மை தனியாக ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எழுதியிருப்போம், அதை வச்சு ஆன்சர் சொல்லிட்டோம். அதே மாதிரி இதுலையும் லாஸ்ட் 2 டேர்ம் வெளியே எழுதிருக்குமா. அப்போ கடைசியாக எப்படி இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே அந்த 00 வந்துட்டு இருக்கிறனால கடைசியாக +1 வரனால 1 வரும், 00 வரனால முன்னாடி 0 தான் வரும். அப்போ கடைசி 2 இலக்கங்கள் 0 1 நம்ம டேரெக்டாக கொடுக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல பார்த்துக்குங்க, இது +1 வருது இல்லையா, இதில் இதை வச்சே முடிவு பண்ணிக்கலாம். கடைசி டைம் 1 வரும், அதுக்கு முன்னாடி 0 வரும். 200 × 50 பேருக்குனா 0 தானே. இப்போ 2 10 3 0 வரும், 10 போட்டு 3 0 மொத்தம் டோட்டல் 4 0 வரும். அப்படிங்கும்போது கடைசி 2 0 இலக்கம் வந்து 0 1 அப்படின்னு போட்டுக்கலாம்.